ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பார்ட் 1 பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட்ஸ், அதுக்கப்புறம் சமையல்ஸ், அது இது நிறைய வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ தான் எடுக்கிறோம். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 50 கொஷின்ஸ் பார்ட் 1 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 51st கொஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 51st கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1791 ஹூ ஸ்டார்டட் அ சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் வாரணாசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜானதான் டான்கன். 52nd கொஷின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட சட்டங்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 4231. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், நெக்ஸ்ட் வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட், நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறமா தான் இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. 53rd question, the Indian Press Act was passed in which year? Option B, 1910 AD. 54th question வந்து ஒரு assertion reason question தான். assertionல சிப்பாய் mutiny occurred when Canning was the Governor General. reason வந்து Lord Dalhousie's doctrine of lapse initiated insecurity among the Indian kings. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ இஸ் ரைட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். லார்ட் டெல்ஹவுசி வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அந்த மாதிரி 7th 8th அந்த மாதிரி புக்கில் படிச்சிருப்போம். ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளூவாக வந்து ரெண்டுமே கரெக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ 55th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம மேட்ச் பண்ணணும். மங்கள் பாண்டே, லக்ஷ்மி பாய், நானா சாஹிப், பகதூர் ஷா செகண்ட். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. மங்கள் பாண்டே வந்து பராக்பூர் தான், லக்ஷ்மி பாய் ஜான்சி, நானா சாஹிப் ஓத், பகதூர் ஷா செகண்ட் டெல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. 56th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹிந்து விடோ மேரேஜ் வாஸ் லீகலைஸ்டு இன். விடோ மேரேஜ் வந்து எப்போ லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜூலை 26, 1856. விதவை மறுமணம் சட்ட ரீதியாகப்பட்டது வந்து ஜூலை 26, 1856. ஓகேங்களா? இப்போ 57th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் போர்ட்ரேட் த அப்ரெஷன் ஆஃப் இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நீல் டர்பன். 58th question, the Asiatic Society of Bengal was started by which Governor General of India? So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, Lord Warren Hastings. 59th question, in which presidency the Ryotwari system was introduced? Option A, Madras Presidency. 60th question, which one of the following is known as the period of ring fence policy? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1765 to 1813. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் வந்து நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்த சமச்சீர் சிலபஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 61st கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஹூ அப்பாயிண்டட் மெனி இந்தியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வில்லியம் பென்டிங்க். 62nd, which Portuguese governor followed the Blue Water Policy for the development of Portuguese naval power in India? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Francisco de Almeida. 63rd, who was the first Home Minister of Justice Party government? Option B, Panangal King. 64th question, who was the first Satyagrahi in the individual Satyagrahan கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வினோபா பவே. 65th question, who was the viceroy of India in 1930? 1930 இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, லார்ட் இர்வின் பிரபு. 66th question, under whose leadership the agitators entered into Meenakshi Amman temple, Madurai on 8th July 1939? மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு ஜூலை 8, 1939 யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைத்தியநாதர். 67th question, in which conference in the year 1944 the Justice Party was recognized as Dravida Kazhagam? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சேலம்.
68th question, who stated Miss Mayo's Mother India as a drain inspector's report? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்திஜி. 69th question, who was the founder of Seva Sadan in 1885 for the women discarded by the society? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெஹ்ராம்ஜி எம் மலோபாரி. 70th question, in which session of the Indian National Congress the Purna Swaraj Revolution was passed? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி லாகூர். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக தான் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா, ஸோ இந்தியாவை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே கவர் பண்ணணும். ஸோ 71st கொஷின் பார்க்கலாம். கோமகட்டா மரு வாஸ் அ ஸ்ட்ரீமர் சார்ட்டட் பை குர்தித் சிங் பிலாங்டு டு ஆப்ஷன் பி ஜாப்பனீஸ். 72nd, who among the following was elected as a president of Lahore Congress session held in 1893? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தாதாபாய் நாரோஜி. 73rd question, when was Deccan Education Society founded? ஆப்ஷன் பி AD 1884 தான் இதுக்கான ஆன்சர். 74th question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அசர்ஷன் ரீசன் கொஷின் தான். ஸோ அசர்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுவாமி விவேகானந்தா believed in the fundamental unity of all religions. Reason, Swami Vivekananda therefore preached tolerance, equality and cooperation among people of all faiths. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி both A and R are true. R is the correct explanation of A. Reason வந்து அசர்ஷனுடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 75th question, be proud that you are an Indian. Who said the statement? ஆப்ஷன் சி விவேகானந்தா. நீ ஒரு இந்தியன் என்பதில் பெருமைக்கொள். இந்த கூற்றை வந்து விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 76th question, which Carnatic war was concluded by the Treaty of Aix-la-Chapelle? ஆப்ஷன் ஏ the first Carnatic war. 77th question, who was called as a father of Greek medicine கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி Hippocrates. 78th question, at the initiative of Dash, an act called Antiquities Act 1947 was passed. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வீலர். 79th question, consider the statements, choose the correct answer. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து எது கரெக்ட் எது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no provision for compensation under the 1958 Act for the lands affected by archaeological excavations. Second ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 26 of 1958 Act deals with purchase of antiquities. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து இன்கரெக்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஆன்சர். 1 is incorrect and 2 is correct. 80th question, the Medicis belonged to ஆப்ஷன் ஏ Florence. ஸோ இன்னொரு க்ளூ என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு லீடரோட பயோகிராஃபி படிக்கிறீங்கன்னா, ஒரு சோஷியலிஸ்ட் இல்லை ஒரு லீடர், பொலிட்டிக்கல் லீடர் யாரை பற்றியும் ஒரு பயோகிராஃபி படிச்சிங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அவங்களோட குவட்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா படித்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொடுத்து கூட இது யார், இந்த கூற்றை யார் கூறினார் அப்படி கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு லீடர் பற்றியோ இல்லை ஒரு சோஷியலிஸ்ட் பற்றியோ ஒரு பயோகிராஃபி படிக்கும் பொழுது ஸோ அவங்க என்னெல்லாம் குவட் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 81st கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூடலிசம் வாஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் மாடல். ஸோ பிரமிட் மாடல் தான் இருக்கும். நிலமானிய முறை பிரமிட் வடிவில் அமைந்திருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரமிட். 82nd கொஷின், ஹூ வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த growth ஆஃப் சிட்டிஸ் இன் medieval Europe? ஆப்ஷன் டி traders. 83rd question, Otto I was crowned as a Holy Roman Emperor by Pope. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி John 12th. 84th question, which among the following information about trade guilds are true அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். Trade guilds were set up only in big cities. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து there were separate guild for each commodities. Third one, trade guilds are mainly profit centered. Fourth, they took care of all traders. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன் மட்டும்தான் ட்ரூ. they took care of all traders. மற்ற 1, 2, 3 எல்லாமே வந்து ஃபால்ஸ். ஓகேவா?
So 85th question, during whose period the Roman Colosseum was built? Option A, Vespasian. Option A, Vespasian. 86th question, who got the right enter to Senate according to Plebiscitum Athenaeum? So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, plebeian. ஹூ காட் த ரைட் அப்படின்னு யார் வந்து அந்த ரைட்ஸை வந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா plebeians தான் அந்த ரைட்டை வந்து வாங்குறாங்க. 87th question, what was the highest office of Roman civil administration கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி, consul. 88th question, who were the brave people of Greece according to Homer? Option C, Achaeans. 89th, who was called the Napoleon of Egypt? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, Thutmose III, மூன்றாம் தட்மோஸ். 90th question, name the scripts used in the coins of Kushans. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, Greek and Kharoshthi. ஸோ ஆர்கியாலஜிக்கல் அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட்ஸு இப்போ புதுசாக மண்ணுக்கடியில் இருக்கிறதுல கண்டுபிடிக்கிறதா நீங்கள் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 91st question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தா போர் த நேம் டேஷ் இன் his first series of coins. ஆப்ஷன் ஏ, காசா. 92nd question, which of the following is correctly matched? ஆப்ஷன் பி, விஜயநகரா, வரஹா. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இன்கரெக்ட்லி மேட்ச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்டிரகுட்டா கவ், சோலா பவ், பாண்டியா டைகர். ஸோ இதெல்லாம் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச். விஜயநகர வரஹானா வந்து பன்றி. நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு க்ளூ, சரியாக தெரியலனா தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து மதர் டங் தமிழாக இருந்துச்சுன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, விஜயநகரத்தினர் பன்றி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து தமிழ்லேயும் வந்து கொஷின் வந்து படித்து பாருங்கள், இங்கிலீஷோடு நிறுத்திடாதீங்க. அது உங்களுக்கு சரியாக புரியலைன்னா இன்னொரு வாட்டி தமிழுக்கும் படித்து பாருங்கள். ஸோ 93rd question, the earliest coins in India were? ஆப்ஷன் ஏ, பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ். இந்தியாவின் மிக பழமையான காசுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை பொறித்த காசுகள். ஆப்ஷன் ஏ. தெல்லாறு எறிந்த இஸ் அசோசியேட்டட் வித் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன். ஓகேங்களா? இது வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் இதில் கூட இருக்கும் உங்களுக்கு. தெல்லாறு எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெல்லாறு எறிந்தனா ஆப்ஷன் சி, நந்திவர்மன். அவர் எதுக்காக அது சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தெல்லாறு அப்படின்ற ஊரை வந்து அவர் வென்றிருப்பார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயர் மாதிரி அவருக்கு வச்சாங்க. 95th question வந்து fill in the blanks மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கல், ஆண்டவன், கூடல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பெருத்தியன், ஊர், ஆக்கோல். ஸோ கல், பெருத்தியன், ஆண்டவன், கூடலூர், ஆக்கோல். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். 96th question, who was an instrumental to the decipherment of the Gupta script? குப்தர்களின் எழுத்தை கண்டுபிடிக்க தூண்டுகோலாக இருந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சார்லஸ் வில்கின்ஸ். 97th question, when the Ashokan Brahmi was deciphered? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1837. 98th question, the type of preservation required for affected by monuments due to settling problem is? option C, underpinning. 99th question, in 1926 by whom Baluchistan was explored by the first time? option A, Sir Orlstein. Next, 100th question, who established the 3H theory in archaeological studies? option B, C. J. Thompson. இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்ட் 3 பார்ட் 4 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.